உங்கள் அனைவரையும் மீட்பர் தொலைக்காட்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்களும் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க, அப்படி தானே? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களே. ஆண்டிக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஆண்டி சொல்கிற கதையை கேட்குறீங்க, வசனத்தை கேட்குறீங்க, அதன் பிரகாரம் ஃபாலோ பண்ணுறீங்க தானே? நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கும் ஆண்டி உங்களுக்கு பிடிச்சமான ஒரு புலி கதை சொல்ல போகிறேன். புலி பிடிக்கும் தானே? சாப்பிட்ற புலி இல்லை, சமையல போகிறோமே அந்த புலி கதை இல்லை. கரடி, சிங்கம், புலி, அந்த புலி கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிக்கும் தானே? சரி, முதல்ல என்ன செய்யப்படுற ஆண்டி ஒரு சின்ன வசனம், அதே ஃபார்மேட்டு தான். ஒரு சின்ன வசனம், அதுக்கப்புறம் குட்டி கதை, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஜெபம். தட்ஸ் ஆல். அதனால் யாரும் எங்கேயும் போகக்கூடாது, கவனமாக ஆண்டி சொல்கிறத கேட்கணும். கேட்பீங்க, அப்படி தானே? சரி, இப்போ வசனத்தை பார்க்கலாமா? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 முடிய. கடவுளுக்கு நீ ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தாதே. ஏனெனில் பொறுப்பின்றி நடப்போரிடம் அவர் விருப்பம் கொள்வதில்லை. என்ன வாக்கு கொடுத்தாயோ அதை தவறாமல் நிறைவேற்று. கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் போவதை விட வாக்கு கொடாமல் இருப்பதே மேல். வாய் தவறி பேசி பழிக்கு ஆளாகாதபடி பார்த்துக்கொள். தவறுதலாய் செய்துவிட்டேன் என்று வானதூதரிடம் சொல்லும்படி நடந்து கொள்ளாதே. உன் பேச்சின் பொருட்டு கடவுள் உன் மீது சினம் கொண்டு நீ செய்தவற்றை அழிக்கும்படி நடந்து கொள்வானேன்? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என்ன குழந்தைகளே, வசனத்தை கேட்டிங்களா? சரி, இப்போது ஆண்டி உங்களுக்கு ஒரு புலி கதை சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்துச்சான். அந்த குடும்பத்தில் ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பிள்ளை, ஒரு அண்ணன். அந்த அம்மா என்ன செஞ்சாங்களா, அந்த அண்ணனை பார்த்து, ஏ தம்பி, நம்ம வயக்காட்டில் இருக்கிற தென்னை மரத்தை போயிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வா, அது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குப்பா, அது அப்படி ஒரு மாதிரி அந்த மட்டை அந்த நாரெல்லாம் இருக்கிறதுனால இளநீர் நல்லா காய்க்க மாட்டேங்குது, தேங்காய் நல்லா வர மாட்டேங்குது, ஆனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்களாம். உடனே இந்த அண்ணனை செஞ்சாங்களாம். சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விளையாட்டா போல் குடுகுடுன்னு ஓடி வந்தாங்களாம். ஓடி வந்து அந்த வயக்காட்டில் இருக்கிற தென்னை மரத்தில் ஏறினாங்களாம். ஏறிட்டு நல்லா அழகாக சுத்தமாக அந்த தென்னை மரத்தில் இருக்கிற அந்த இலைங்க, அந்த நார், அந்த மட்டை கிட்ட எல்லாத்தையும் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தாங்களாம். பார்த்தா அந்த தென்னை மரத்து பக்கத்தில் ஒரு புலி உக்காந்துருக்கான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பயங்கரமாக அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து போச்சான். பயங்கரமாக பயந்துட்டாங்க. டடா இப்போ என்ன செய்யுது? ஐயோ நான் எப்படி இறங்குவேன் ஆண்டவரே, நான் கீழே இறங்கினா புலி கடிச்சு என்னை சாகடிச்சிடும். சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை உதவி செய்யறதுக்கு. வயக்காடு இல்லையா, என்ன செய்யுதுன்னு புரியாமல் உடனே சார் பயத்தில், ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் புளியை நீங்கள் அனுப்பிடுங்க, நான் இனிமேல் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் ஏசப்பா, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, புளியை துரத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு மெல்லமாக எட்டி பார்த்தானா. பார்த்தா புலி போகவே இல்லை, அங்கேயே உட்காண்ட்ருக்கு. சரி, இன்னொரு பஸ் நான் ஏசப்பா ஜாமானா, ஏசப்பா ப்ளீஸ் 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 ஏசப்பா, நான் திருடவே மாட்டேன் ஏசப்பா, நான் திருட மாட்டேன், ப்ளீஸ் நீங்கள் அந்த புளியை என்னை எடுத்து துரத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு ஜாமன்ட்டு மெல்லமாக கீழே பார்த்தானா. அப்பமும் புலி போகலையாம். ஐயோ இவனுக்கு என்ன செய்துன்னு தெரியலையா, ஆண்டவரே நான் என்ன செய்வேன் ஏசப்பா ப்ளீஸ். சரிங்க ஏசப்பா, ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன் ஏசப்பா, நான் அப்பா அம்மா ரொம்ப எதிர்த்து பேசுவேன், எது சொன்னாலும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஆனால் இனிமேல் நான் கீழ்ப்படுகிறேன் ஏசப்பா, நீங்கள் எனக்கு எப்படியாவது நீங்கள் புளியை துரத்து விட்டீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டு கெஞ்சுறானா. ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருந்தாராம். சரி, இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்ற நினச்சிக்கிட்டு அந்த புளியை துரத்தி விட்டுட்டாரான். இவன் மெல்லமாக கீழே பார்த்தானான். கீழே பார்த்துட்டு, ஓப்பா சாமி, அப்பா புலி போச்சுடா சாமி, நம்ம இனிமேல் தப்பி ஓடுதான் நம்மளுக்கு சரியான நேரம் சொல்லிட்டு கடகடன்னு இறங்கினாலாம். இறங்கிட்டு மெல்லமாக நடந்துட்டு இருக்கும்போதே அந்த வழியில் ஒரு தாத்தா வந்தாங்களாம். தாத்தா அந்த அண்ணனை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டாங்களாம். டேய் என்னடா உன் முகமே இப்படி ஒருமே பயந்த முகமாக இருக்குது, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் முகமே ஒரு மாதிரி வெளியேறி போயிருக்கு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்களாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன், நான் போங்க தாத்தா அவங்க வேலையை பாருங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு சொன்னானா.
உடனே அவன் மனசாட்சி ஒன்று உள்ளே இருக்கு இல்லையா, அது சொல்லிச்சான், டே அண்ணா நீ தப்பு பண்ணுற, இப்போ தானே நீ ஏசப்பா கிட்ட சொன்ன நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னியா இல்லையா, இப்போ உடனே இப்போ பொய் சொல்கிறியே சொல்லிட்டு சொல்லிச்சான் மனசாட்சி. ஆனால் அவன் சொன்னேன், மனசாட்சி சும்மா இரு, பயத்தில் அப்படிதான் டக்குன்னு ஏதாவது சொல்ல முடியும், அதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியுமா, சும்மா இரு சொல்லிட்டு மனசாட்சியை அப்படியே அடக்கி வச்சாராம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போதா ஒரு பக்கத்தில் அந்த காட்டுக்கு பக்கத்தில் நிறைய மாங்காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கான். இவனுக்கா நாக்கெல்லாம் ஊறுது, எப்படியா நான் அந்த மாங்காய் எடுத்துணுமே சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தா நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேக் இருந்துச்சான், தூக்குனா எடுத்து கல் எடுத்து வீசி எறிஞ்சிட்டு நிறைய மாங்காய் பேக்கில் போட்டுட்டு கூலாக போனானா. மனசாட்சிக்கு தாங்க முடியலையா, டே அண்ணா நீ மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணுற, நீ இப்போ தானே சொன்ன ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் திருடவே மாட்டேன்னு, இப்போ சொல்லி ஒரு அரை மணி நேரத்துல இந்த 2 தப்பு பண்ணுறேன், எப்படி நியாயமானு சொல்லிட்டு, ஐயோ நான் எத்தனை முறை சொல்கிறது, ஏதோ ஒரு அவசரத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா, சும்மா இருக்கிறியா கொண்டாரு சொல்லிட்டு அதை அதட்டினானா. அப்படியே இந்த மாங்காய் தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு வந்து அம்மா கேட்டாங்களா, என்னடா கண்ணு இவ்வளோ லேட்டாச்சு, சரி பரவாயில்ல அம்மா உனக்காக எவ்வளோ நேரம் காத்திருந்தேன், போய்ட்டு அம்மாவுக்கு ஒரே தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து கொடுப்பான்னு சொன்னாங்களாம். அந்த பையன் சொன்னானா, மம்மி போங்க வேறு வேலை இல்லையா உங்களுக்கு, நானே இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கேன், டிவி பார்க்கணும், சும்மா இருங்க, நீங்கள் போங்க, நீங்கள் வேணுமா நீங்களே போய்க்குங்க சொல்லிட்டு சொன்னானா. மனசாட்சிக்கு பொறுக்க முடியலையா, என்ன செஞ்சுதான் அது, டே அண்ணா போ, இனிமேல் நீ அவ்வளோதான், நீ எந்த ஆபத்து நேரத்துலையும் ஏசப்பா கூப்பிட்டீங்கன்னா ஏசப்பா உனக்கு உதவியே செய்ய மாட்டார், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எப்படியா இருந்துச்சு போ, என்ன சொன்னேன் ஃபைனலாக ஏசப்பா கிட்ட, நீ அப்பா அம்மாவுக்கு நான் இனிமேல் கீழ்ப்படிவேன், நான் எதிர்த்தே பேச மாட்டேன் ஏசப்பா, என் புளியை துரத்துனீங்கன்னா நான் அப்பா அம்மா கீழ்ப்படிவேன் சொன்னீங்களா இல்லையா, சொன்னியா இல்லையா, அது சொன்னதை கேட்டேன்னா ஏசப்பா புளியை துரத்துனாங்க, நீ ஒன்று ஏசப்பா உன்னை காப்பாற்றின 1 மணி நேரத்தில் நீ அத்தனை பொய்யும் சொல்லிட்டியே, நீ அவ்வளோதான், நீ போ, நீ என்ன ஆகவே தெரியாது எனக்கு சொல்லிட்டு சொல்லிச்சான் அந்த மனசாட்சி. அவன் அப்படியே இப்போ உட்காந்துட்டானா, என்னடா இது நம்ம அவசரத்தில் நம்ம ஏதோ பொருத்தனை பண்ணிட்டோம், ஆண்டவகிட்ட நான் இதை செய்வேன் என்னை விடுதலை கொடுங்கன்னு நான் சொல்லிட்டேனே, ஆனால் சொன்ன மாதத்தில் எப்படியே நான் பொய் சொல்லிட்டேனே, ஏசப்பா என்ன செய்வாரோ தெரியல, ஒரு கலக்கமாக அப்படியே உக்காந்துட்டு இருந்தானா. அவன் பொருத்தனை பண்ணி ஏதாவது பிரயோஜனம் உண்டா, பிரயோஜனமே இல்லை, ஏன்னா அவன் ஃபாலோ பண்ணல. ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆபத்துலையா, புலி அவன் பார்க்காம இறங்கிட்டு இருந்தானா புலி என்ன செஞ்சுருக்கோம், கடித்து அவனை தின்னு போட்டிருக்கோம், அவன் உயிரோடு இருந்திருக்க முடியுமா, இருந்திருக்கவே முடியாது, செத்து போயிருப்பாங்க இல்லையா அந்த அண்ணன். ஆனால் அதை மறந்துட்டு அவனை ஆண்டு கொடுத்த வாக்கு என்ன செஞ்சான், அவன் ஃபாலோ பண்ணலை. அவர் என்ன சொன்னார், 3 விதமாக வாக்கு கொடுத்தான் ஆண்டவருக்கு, என்னென்ன, பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவேன். ஆனால் அந்த 3த்தையும் ஆண்டவரிடத்தில் வாக்கு கொடுத்த அந்த அரை மணி நேரத்தை என்ன செஞ்சிட்டான், ஃபாலோ பண்ணல, அப்படியே உட்காந்துட்டான். ஆனால் இனிமேல் நம்ம அப்படி செய்யக்கூடாது, சரியா, ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் நம்ம உண்மையாக நடந்துக்கணும், உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி தானே நம்ம என்ன செய்யணும், வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை கட்டாயமாக நிறைவேற்றணும். அப்படி கொடுக்கலனா, அப்படி நம்மளால் கொடுக்க முடியலனா விட்டு நான் வாக்கே கொடுக்கக்கூடாது அன்ட்டு சொல்லிட்டு புரியுதுங்களா. ஒன்ஸு ஆண்டவரே இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டா அதை காலம் தாழ்த்தாமலாம் செய்யணும், நம்ம நிறைவேற்றணும், அதை கட்டாயமாக செய்யணும். ஆனால் வாக்கு கொடுக்காமல் ஜெபிக்கிறதே ஆண்டவர் கேட்பார். முடிஞ்சால் வாக்கு கொடுத்து ஜெபிக்கலாம். வாக்குன்னா என்ன அர்த்தம், ஒரு பொருத்தனை, ஆண்டவரே இதை செய்கிறேன், நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக்கு. அப்படி நீங்கள் செய்ய முடியலனா வாக்கே கொடுக்கக்கூடாது, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. உன்னால் வாக்கை நிறைவேற்ற முடியலனா நீ வாக்கு கொடுக்காமே ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன குழந்தைங்களே, புரிஞ்சுதா? இது நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று. இது நம்ம நிச்சயமாக அந்த சிறு வயதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியே ஆவிக்குரிய காரியங்களை ஆன்ம வளர்ச்சிக்கான காரியங்களை நீங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் வளர 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 ஆணுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் எதெல்லாம் செஞ்சால் பிடிக்கும், அவருக்கு எதெல்லாம் செய்யலாம் பிடிக்காது, அதாவது எதெல்லாம் செஞ்சால் பிடிக்கும், எதெல்லாம் செஞ்சால் பிடிக்காது, அந்த 2த்துக்கும் வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைங்க யாருமே இருக்க முடியாது. என்ன குழந்தைங்களே, புரிஞ்சுதா? சரி, இப்போ ஜெபம் செய்யலாமா? நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா, நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா, அது இன்றே எனக்கு தா, அனைவருக்கும் நான் அளிக்கத்தா, நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா, உன்னால் அடைந்த
நன்மை மறவாத உள்ளம் ஒன்று உன்னால் அடைந்த நன்மை மறவாத உள்ளம் ஒன்று என்னாலும் உம்மை மறவாமல் நான் வாழும் உள்ளத்தை நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு அன்பு தெய்வமே, மகா தெய்வமே, மாசற்றவரே, அப்பா தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜா, இந்த மீட்பர் தொலைக்காட்சியின் மூலம் ஆண்டவரே என் அன்பு மீட்பரின் கண்மணிகளை சந்திக்க செய்து உடைய இறைவார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அதன் நிமித்தமாய் வாழ நீ கற்றுக் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜா, என் பிள்ளைகளுக்கு நல்ல இதயத்தை நீர் கொடுத்து ஆண்டவரே அந்த இதயத்தை நீர் குடிகொண்டு வாழ கிருபை செய்தரலும் சுவாமி. தகப்பனே, நீ நேற்றும் இன்னும் என்று மாறாதவராய் இருக்கிறீரே ராஜா. என் பிள்ளைகள் மீது உடைய வல்லமையை ஊற்றி ஆண்டவரே, ஆவியின் வல்லமையை ஊற்றி ஆண்டவரே, உற்சாக வல்லமே ஊற்றி ஆண்டவரே ராஜா, என்ன செய்தால் உமக்கு பிடிக்கும், என்ன செய்தால் உமக்கு பிடிக்காது என்ற காரியங்களை அவை அறிந்து கொண்டது நிமித்தமாய் அவர்கள் வாழ்வில் அவர்கள் கை கொண்டு வாழ நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் அப்பா எங்கள் பிள்ளைகளுடைய சமூகத்தை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, சிறு பிள்ளைகளாகி அவர்களுக்கு விசேஷ ஞானங்களை கொடுத்து ஆண்டவரே உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற செயல்களை செய்கிறாய். உங்கள் இருதயத்தை நேசித்து ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவரே அதை காத்து ஆண்டவரே மன உறுதியுடன் ஆண்டவரே பலன் கொடுக்கிறவர்களாய் வாழ இந்த சிறு வயதிலே நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே தெளிந்த புத்தியையும் அறிவையும் ஆண்டவரே அவர்கள் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அப்பா கிருபையாயிரும் ஆண்டவரே. எங்கள் நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, சிறு பிள்ளைகளை ஆண்டவரே நீ பட்சத்தோடு நேசிக்கிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. நீ சிறு பிள்ளையாய் மாறிவிட்டால் இன்னரசில் நுழைய முடியாது என்று சொன்னீங்களே. இந்த சிறு வயதிலே இவர்கள் கலைந்தெறிய வேண்டிய எல்லா தீய பழக்கங்களையும் கலைந்தெறிந்து போட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்கிற வல்லமையால் நிரப்பி ஆண்டவரே நீ அவர் வாழ செய்ய போகிற மகா கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்றளித்தள்ளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும், எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மாற்றம் என்றென்றும் உமைக்கே உரியது. ஆமேன். என்ன குட்டி பிள்ளைங்களே, கதைகளை கேட்டீங்கல்ல? கேட்டதோடு மட்டும் நிறுத்தி விடக்கூடாது. என்ன ஆண்டி சொன்ன கருத்துங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது ஃபாலோ பண்ண முயற்சி செய்யணும். கட்டாயமாக நீங்கள் முயற்சி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு உங்களை ஒரு சின்ன கதையோட ஆண்டி உங்களை சந்திக்க வருவேன். அதோடு உங்களை விடை பெறுகிறேன். பாய்.